பெப்பஸ் டிவி நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கொண்டு வர சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். இதுவரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர நிர்வாகம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நேர நிர்வாகத்தை எப்படியெல்லாம் செய்துக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வேலையை எடுத்த உடனே ஒர்க் ஸ்டடி அல்லது ஒர்க் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அவசியம். ஒர்க் மெஷர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த வேலை எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு மனக்கணக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் துணியை தைக்கிறதுக்கு டெய்லர்கிட்ட போய் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போக வேண்டியிருக்கு, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளார நீங்கள் எப்படியாவது கொடுத்துருங்க. அந்த டெய்லரும் வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க உடனடியாக கொடுத்துட்றேன்னு. நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அங்கே போய் டெய்லர் கடையில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் கட் பண்ணவே ஆரம்பிப்பார். இதற்கு காரணம் என்னென்னா, அந்த டெய்லர் உங்கள்கிட்ட ஒரு உறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்னென்ன வேலை இருக்குன்னு அவர் அது வரைக்கும் பார்க்காம உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்றாரு. இதனால் உங்களுடைய வேலை, முக்கியமான வேலை கெட்டு போயிடுது. இதே மாதிரி தான் லாண்ட்ரியாக இருக்கட்டும், பெயிண்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்த உடனே அவர் சொன்ன தேதியில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த வேலை முடிஞ்சிருக்காது. அவர் சொன்ன தேதியை வச்சுட்டு நீங்கள் ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, அந்த திட்டமும் பாழாக போயிடும். அதனால் அவங்க அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், இன்று போய் நாளை வா, நாளைக்கு உடனடியாக பண்ணி கொடுத்துறேன் சார்மாங்க. திருப்பி போய் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வர சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்னென்னா, அவர்களுக்கு இந்த ஒர்க் மெஷர்மெண்ட், அதுக்கு அவங்ககிட்ட இது வரைக்கும் பெண்டிங்காக எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது மனக்கணக்காக இல்லை. அடுத்து நேர நிர்வாகமும் அவங்ககிட்ட இல்லை. இதனால தான் உங்ககிட்ட ஃபால்ஸ் அஷூரன்ஸ் கொடுக்கறது. அதனால அவங்க மேலே இருக்கிற ஒரு நல்ல நம்பிக்கையும் உங்கள்கிட்ட குறைய ஆரம்பிச்சிருதுங்க. நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, ஒரு பாஸோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்டோ ரொம்ப அவசரப்படுத்தி இதை உடனடியாக பண்ணுங்க அப்படின்னா கையில் இருக்க வேலையை உடனே போட்டுட்டு உடனே போயிடுறோம். ஸோ பாஸாக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய வேலை, சார் போன வாரம் இந்தந்த வேலையெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அது பாதியில் நிற்குது, இந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் கொடுக்குற வேலையை நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. நீங்கள் அவருக்கு தெரியாது நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அவர் பாஸ் சொல்கிறாரே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையை எடுத்துட்டு நீங்கள் அந்த பழைய வேலையை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் கேட்பார், போன வாரமே அந்த வேலையை கொடுத்தனே, ஏன் முடிக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதனால் எந்த வேலையை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மக்கிட்ட என்ன பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் புது வேலையை கையில் எடுக்கணுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்க, இந்த 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படிம்பாங்க. ஆக 5 நிமிஷங்கிறது ஆனால் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வருவாங்க. சரி, நிறைய பேர் இந்த மாதிரி உறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 5 நிமிஷங்கிறது என்ன, ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள் தான் இருக்குது. அதனால இந்த 5 நிமிஷம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மையாகவே 5 நிமிஷத்தில் வந்துட முடியுமா அப்படிங்கிறத சொல்லிட்டு பண்ணணுங்க. உண்மையாகவே 1 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னா 1 மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதற்காகனா, நீங்கள் 5 நிமிஷம்னு சொன்ன நண்பர் 5 நிமிஷத்தில் வந்துடுவாருன்னு அவர் வேலையை விட்டுட்டு உங்களுக்காக காத்திருப்பார். அதனால் அவருடைய வேலையும் போயிடுச்சு, அவருடைய நேரமும் வீணாக போயிடுது. அதனால் யாருக்கிட்டையும் ஒரு உறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளோ நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம சொன்னோன்னா நம்ம மேலே இருக்கிற மரியாதை, நம்பிக்கை வீணாக போயிடுதுங்க. அடுத்து எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, அவங்களுக்கு அன்னைக்கு தேதியில் என்ன மூடு இருக்கோ, எந்த வேலையை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு தோணுதோ அந்த வேலையை மட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தவறு. அன்னைக்கு தேதியில் காலையில் வந்த உடனே என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பட்டியல் போட்டு வச்சுருந்தீங்களோ, எதெல்லாம் முக்கியமான வேலையோ அந்த வேலையை தான் எடுத்து பண்ணணும். ஸோ மனசுக்கு தோணுன வேலையை மட்டும் எடுத்து செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, எந்த வேலையும் நிறைவு பெறாமவே அப்படியே இருந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம குறித்து வச்சுருந்தோமோ அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாடு நம்மக்கிட்ட வரணுங்க. இந்த திடப்புத்தி இல்லாதவங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க கையில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அந்த வேலைக்கு தாவிடுவாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, எந்த வேலையும் நிறைவு பெறாமல் அந்தந்த இடத்துலையே அப்படியே நிற்கும். அதனால் இந்த திடப்புத்தி நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அவசியம். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவசியங்க.
எஃபிஷியன்சி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னா, குறைவான நேரத்தில் நிறைவான வேலையை வந்து உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு ஊழியர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் நிறுவனத்தில் வந்து உருவாகும். அதே மாதிரி காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பிட்டன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு. சில பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை 1 மணி நேரமாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் காரணம்னா அவங்கக்கிட்ட அந்த எஃபிஷியன்சியும் காம்பிட்டன்ஸும் கம்மியாக இருக்கிறது. அடுத்து வந்து ஒரு வேலையை வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு எரிச்சலோடு நம்ம தொடங்கணும்னா அந்த வேலை வந்து சிறப்பாக அமையவே அமையாது. அதனால் நம்ம அலுவலகத்தில் அன்றாட பழக்க வழக்கத்தில் நம்ம ஒன்று கொண்டு வர்றது, ஒரு வேலையை தொடங்கும் போது நல்ல மனநிலையோடு தொடங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அடுத்து நீங்கள் வந்து குறித்து வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான விஷயங்கள், உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும். ஒரு கால்குலேட்டர் தேவைப்படும், பேனா பேப்பர் தேவைப்படும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்தோம்னா அடிக்கடி டேபிளை விட்டு எழுந்து போய் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு வேலையை எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துல தான் செய்யணும். சில பேர் வந்து டிவி பார்த்துக்கிட்டே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு சில முக்கியமான வேலையை செய்வாங்க. பாதி கவனம் வந்து டிவியில் இருக்கும். சோஃபாவில் உட்காந்து செய்யும் பொழுது சரியாக எழுத முடியாது, பல விஷயங்களை வந்து மறந்துடும். முக்கியமான வேலைன்னா ஒரு டேபிளில் போய் உட்காந்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் உட்காந்து வேலை செய்யணும். அதனால் எந்த வேலையை எந்த இடத்துல செய்யணுமோ அந்த இடத்துல உட்காந்து செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். அதே மாதிரி ஒரு வேலையை செய்துட்டு இருக்கிற போது தங்குதடையின்றி செய்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்கணுங்க. எந்த வேலையை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுட்டு அதை வந்து அடுத்த நாள் வந்து அப்படியே மறந்து போயிட்டு விட்டுட்டோன்னா ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு ரொம்ப முக்கியமான வேலையை மறந்துட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் நிறைய பாதிப்புகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது அதற்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். ஃபில்லப் பண்ணும்போது அதில் ஃபோட்டோ ஓட்ட வேண்டி இருக்கும். ஸோ ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப் தேவை, உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஐடி தேவை அப்படிங்கிறதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் இருக்கும். அப்போ அதெல்லாம் உங்கள் கையில் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாள் அந்த அப்ளிகேஷனை நிறைவு பண்ணுவதற்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணுற உங்களுக்கு பழக்கம் வந்துடுச்சுன்னா டியூ டேட்டுக்குள்ளார அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கரெக்டாக போய் சேர வேண்டிய முகவரியில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துடுவீங்க. ஸோ இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வரலாம். சரி நேயர்களே, இது வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேர நிர்வாகம் பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம்.